நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆமேன். இது தேவ கட்டளையின் வசனமாகும். அதாவது முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் திருமணத்துக்கு பின் தேவன் தந்த கணவன் மனைவிக்குரிய ஒரு கட்டளையாகும். ஒரு பக்தியுள்ள நல்ல அருமையான கிறிஸ்தவ குடும்பம் இவர்கள் சபையிலும் மற்றும் அக்கம் பக்கத்திலும் ஒரு அருமையான கிறிஸ்தவ கணவன் மனைவி தான். ஒரு நாள் அந்த குடும்பத் தலைவன் கணவனை பற்றி நன்கு நல்லவர் என்றும் நல்ல ஒழுக்கம், நேர்மை, கடமை, அன்பு, பாசம் மிகுந்தவர் என்றும் கூப்பிடும்போது அவரது மனைவி குறுக்கிட்டு நிறுத்துங்கள் என்றும், இவரது உண்மையான சுபாவம் எது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று மனைவி அவரை பற்றி சொல்கிறார். ஆம், அவரது மனைவி சொன்னது போல கணவரின் ஒரு சில குண நலன்களில் வேறுபாடு இருந்தது, தவறாகவும் இருந்தது. ஆம், ஒருவரது மனைவிக்குத்தான் அவரது சுயரூபம் தெரியும், கணவனின் சுயரூபம் தெரியும். அதுபோல் அவரது மனைவியின் உண்மையான சுயரூபம் பற்றி அவரது கணவர் மட்டுமே நன்கு அறிவார். பிரியமானவர்களே, கணவனும் மனைவியும் தேவனுடைய பார்வையில் தேவ கட்டளையின்படி ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். ஒருவர் தனது மனைவியை பற்றி தவறுதலாகவோ மற்றவர்களிடத்தில் பேசுவதும், ஒருவரின் மனைவி தனது கணவரை பற்றி தரக்குறைவாகவோ பேசினால் அது ஒரு தாழ்வான செயலாகும். அதாவது கணவன் மனைவி இருவருமே திருமணத்துக்கு பின் ஒரே சரீரமாக அவயவமாக, அதாவது அவர்கள் தேவ பார்வையில் வேதத்தின்படி அடிப்படையிலையும் காணப்படுகிறார்கள், ஒரே அவயவங்களாக காணப்படுகிறார்கள். தனது மனைவியையோ தனது கணவனையோ தரக்குறைவாக பேசுவது என்பது அவரவர் தங்கள் சரீர உறுப்புகளை நாமே குறை சொல்லுவது போல் ஆகிவிடும். சரீரம் பலவீனமானது தான். அந்த சரீரத்தின் உறுப்பை சரி செய்ய வேண்டியது ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் முக்கிய பங்கு உள்ளது. கணவரை பற்றியோ மனைவியை பற்றியோ சரியான மனச்சோர்வு, மனசாபம், கோபதாபங்கள் வரும் வேளையில் அவற்றை நமக்கு உறவினர்களிடமோ நமது நண்பர்களிடமோ சொல்லி இக்குறைகளை சரி செய்ய முடியவே முடியாது. அந்த சரியில்லாத அந்த உறுப்பையோ வெட்டி விடத்தான் ஆலோசனை தருவார்கள். நமது கணவன் மனைவி குறைவுகளை நம் தேவனிடத்தில் கொண்டு வந்து மனம் திறந்து பேச வேண்டும். ஆம், நம் சரீர ஒவ்வொரு உறுப்புகளையும் சரி செய்ய வல்லவர் நமது மகா தேவன் ஒருவரே. ஆமேன். God bless you.